இது உங்கள் அரசியல் ஆட்டம். நான் உங்கள் மகேந்திரன். இப்போ நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்இபியில் ஹார்ட் டிஸ்கெல்லாம் காணுமா, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாம். சிசிடிவி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். ஏன்னா உள்ளுக்குள்ளே நிறைய கருப்பாடுகள் இருக்குது. அதிகாரிங்கிற போர்வையில், ஒப்பந்த தொழிலாளர்கள்ங்கிற போர்வைக்குள்ளே நிறைய பேர் உள்ளே வருவாங்க, நிறைய இதை தூக்குவாங்க. கவர்மெண்ட்டுக்கு, நம்ம டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறது ஒன்று, நல்லா பாருங்கப்பா, ஒருத்தரையும் பிடிக்க முடியாது. நீங்கள் என்ன நோக்கத்துக்காண்டி இந்த அரசியலுக்கு வந்தோமோ, எந்த நோக்கத்துக்காண்டி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்களோ அதை காப்பாற்றுங்க. காப்பாற்றுற கடமையும் பொறுப்பும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. தப்பு செஞ்ச யாரும் தண்டனையிலேருந்து தப்பிச்சிடக்கூடாது. சீக்கிரம் அந்த ஆர்டிஸ்ட்டு கண்டுபிடிங்க. அண்ணன் வெயிட்டிங்கில் இருக்கார், செந்தில் பாலாஜி அண்ணன். முடிஞ்சால் கண்டுபிடிடான்னு பார்ப்போன்னு. அடுத்த அறநிலைத்துறையிலையும் நிறைய இதை ரிப்போர்ட்டை காணும்னு சொல்கிறாங்க. தகவல் வந்த வண்ணமாக இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணுங்கள். ஒரு நல்லது செய்யுங்க மக்களுக்கு. அதை தான் மக்கள் நம்மளுக்கு நம்பி ஒரு மாற்றம். தப்பு செஞ்ச பெருச்சாளிகள் யாரும் தப்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்குறாங்க. அதை நிறைவேற்றுங்க. எல்லா அமைச்சரும் கண்ணையும் கருத்துமாக செயல்படுங்க. பஞ்சம் வாங்காமல் இருங்க. இதுதான் மக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கங்க. இது ஒரு சாமானியனின் குரல். எப்படி இந்த இது கார்டிஸ்க்கு போணுச்சு, காணாமல் போச்சு, கண்டுபிடிங்க சீக்கிரம். இதனை வீடாங்க வந்தவனை தூக்கிட்டு போகிறதுக்கு உள்ள அதிகாரிகளுடைய தயவு இல்லாமல் எப்படி தூக்க முடியும்? கண்டிப்பாக அதை தேடி கண்டுபிடிங்க. சீக்கிரம் கண்டுபிடிப்பீங்க நம்புகிறோம். நன்றி.